8ஆம் வகுப்பு கணிதம் பாடம் 4 பயிற்சி 4.1ல 5வது கணக்கு தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். 5வது கணக்கு ரூபாய் 3 லட்சம் மதிப்புள்ள ஒரு மகிழுந்தை ரூபாய் 2 லட்சத்துக்கு விற்றால் அந்த மகிழுந்தின் விலை குறைப்பு சதவீதத்தை காண்க. சரியா? அந்த மகிழுந்து எவ்வளவு ரூபாய் அப்படின்னா அதனுடைய விலை 3 லட்சம். அந்த 3 லட்சத்து மதிப்புள்ள மகிழுந்து 2 லட்சத்துக்கு விற்றால் அந்த மகிழுந்து விலை குறைப்பு சதவீதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? 3 லட்சத்துல இருந்து 2 லட்சம் ரூபாய்க்கு நம்ம விற்கிறோம் அப்படின்னா அது எவ்வளவு ரூபாய் குறைஞ்சிருக்கு, அந்த குறைஞ்ச மதிப்போட சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. குறையும் மதிப்பு இஸ் ஈக்குவல் டு அசல் மதிப்பு மைனஸ் விற்ற மதிப்பு. அசல் மதிப்பு தான் எவ்வளவு? 3 லட்சம். விற்ற மதிப்பு எவ்வளவு ரூபாய்? 2 லட்சம். 3 லட்சத்துல 2 லட்சத்தை கழிக்கும் போது எவ்வளவு வரும்னா 1 லட்சம். இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? விலை குறைப்பு சதவீதம் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. therefore விலை குறைப்பு சதவீதம் equal to 1 லட்சம் by 3 லட்சம் into 100. 2 0 கேன்சல் ஆகிரும். இதுக்கு 3 0 இந்த 3 0 கேன்சல் ஆகிறப்போ 100 by 3 கிடைக்கும். 100 3ஆல வகுக்கும் போது நம்மளுக்கு தேவையான அந்த சதவீதம் கிடைச்சிரும். ஓகேவா? இப்போ 100 3ஆல வகுக்கிறோம். 10ல 3 முறை வரும். 3 9 மீதி 1. அடுத்த 0 கீழே இருக்கிறோம். 3 3 9 மீதி 1. அப்போ இதை நம்ம கலப்பு விராமம் எழுதும்போது 33 1/3 சதவீதம். இப்போ இதுதான் என்னன்னா விலை குறைப்பு சதவீதம். அவ்வளவுதான் இந்த கணக்கு. தேங்க்யூ.